வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோவில் நீங்கள்லாம் ரொம்ப நாளாக கேட்டு எதிர்பார்த்து இருந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏபிசி மால்ட் எப்படி ஈஸியாக வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பண்ணுற அளவில் பண்ணீங்கன்னா இதுக்கு 20 நிமிஷம் தான் தேவைப்படும், அதுக்கு மேலே தேவைப்படாது. தோல் சீவனை 200 கிராம் கேரட்டு, 200 கிராம் ஆப்பிள், 200 கிராம் பீட்ரூட், இது எல்லாத்தையும் இது போல் நல்லா சீவலில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க. இந்த ஏபிசி மால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு, 50 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு, இது கூடவே 4லிருந்து 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் வானல்ல லோ ஃப்ளேமில் வறுத்தரலாம். பருப்பை நல்லா செவக்க வறுத்து இதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. துருவி வச்சிருக்க கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம நல்லா ஃபைனா அரைச்சு இதை கடாயில ஊத்திடலாம். முக்கியமான டிப்ஸ், இதை நீங்க அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். வானல்ல வச்சு 4 பெரட்டுங்க. இது லைட்டா ஆவி வரும். அந்த ஸ்டேஜ்ல 1/2 கிலோ அளவுக்கு சக்கரை அளந்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுடலாம். வெள்ளை சக்கரைக்கு பதில் நீங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கங்க, டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். சக்கரையை போட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து பபுள்ஸ் வரும். இந்த ஏபிசி மால்ட்டை வீட்டுல பண்றது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான சிம்பிளான ரெசிபி தான் இது. உங்களுக்காகவே இந்த வீடியோவை 2 பார்ட்டா போட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு பொறுமையா பண்ணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. கைவிடாம கலக்கிட்டே வாங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்க மூடிய போட்டுருங்க. இந்த நேரத்துல நீங்க மூடிய போட்டு கரண்டி வச்சு இது போலதான் கலக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க கிச்சனே நாஸ்தி ஆயிடும், உங்க முகத்தெல்லாம் படும். 5 நிமிஷம் கலக்கிறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இது போல உங்களுக்கு வரும். இதனோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் அடுத்த வீடியோல போட்டிருக்கேன், நம்ம பேஜ்ல செக் பண்ணிக்கோங்க மக்களே.